வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க முத்துக்கிட்ட. முத்து எதையுமே கேட்குறதா இல்ல. மீனா வந்து சொல்கிறாங்க, "ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? சொன்னா புரிஞ்சுக்கங்க. நான் வேணும்னு செய்யல. என்ன மன்னிச்சுடுங்கங்கன்றாங்க." "அதெல்லாம் தெரியாது. நீ வேணும்னு தான் செஞ்ச. நான் அவ்வளோ சொல்லி கூட நீ போயிருக்க. உனக்கு உன் தம்பி தான் முக்கியம் இல்ல. இந்த புருஷன் உனக்கு முக்கியம் இல்லல்ல. அதனால தானே இப்படிலாம் பண்ணேன்றாங்க." "ஏங்க நான் சொல்றத கேளுங்கன்றாங்க." நான் கேட்க மாட்டேன். உன் மூஞ்சிலேயே முழிக்க நான் விரும்பல. என்ன பார்க்காத. உன்ன பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. அங்க இருக்க தலகாணி, பாயெல்லாம் தூக்கி தூக்கி விசிறடிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்த மீனா வந்து, என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? உங்க நிலைமை வேற சரியில்லங்க. நீங்க கட்டில் மேல படுத்துங்க. நான் வேணா கீழ படுத்துக்கிறேன்." "யாரு வந்து கீழ படுத்துக்கிறா? நீ தான் கீழ படுக்கணும். இது நான் வாங்கின கட்டிலு. நான் இங்கே தான் படுத்துப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்குறாரு. "இப்படி என்ன ஏமாத்திட்டியே! இப்படி பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே போய் படுக்க ஆரம்பிச்சுடுறாரு. இங்க மீனா வந்து அழுதுட்டுருக்காங்க. "சாரிங்க. இவர் இவ்ளோ நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேனே! நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. நான் போயிருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைம்ல விஜயா வந்து தண்ணி எடுக்கிற மாரி வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தோனே, "உங்களுக்கு இப்ப நிம்மதியா இருக்குமே! இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு." அப்படின்னோனே, ஆமா எனக்கு சந்தோஷம் தான். நான் இதோட மோசமா இருக்கும்னு நெனச்சேன். இதுவே எவ்வளவோ பரவால்ல. கொஞ்ச நாள் குடிக்காம இருந்தான். மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டானா, அதுவும் உன்னால." அப்படின்றாங்க. அத கேட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க மீனா. என்னதான் நெனச்சுட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் அவர்கிட்ட இப்படிலாம் சொல்லி எங்க வாழ்க்கைய இப்படி வந்து நாஸ்தி பண்றீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு ஆசை பாரு, உன் வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு. வேலைய பாரு. இந்த மாரி வந்து பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கினா, இப்படி தான் அவன் கஷ்டப்படணும். என்ன பண்றது? அவன் தலையெழுத்து இது. பரவால்ல. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே இருந்தான். இப்ப என்னன்னா ஒரே முட்டா குடிச்சிட்டு சாய போறான். எல்லாம் உன்னால தான்." அப்படின்ற மாரி பேசுறாங்க. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க மீனா. "ச்சே நீங்கலாம் ஒரு அம்மா தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு வந்து, "என்ன வாய் ரொம்ப நீளுது?" அப்படின்றாங்க விஜயா. "பின்ன நம்ம பெத்த புள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு அம்மாவும் ஆசைப்படுவாங்க. ஆனா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவர் வந்து இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. அம் பிள்ளைங்க குடிச்சிட்டு வந்தா பெத்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனா ஒரு நாள் நீங்க கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலேயே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. நீங்க தான் அவர பெத்தீங்களான்னு." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "என்னடி ரொம்ப வாய் அதிகமா இருக்கு. அப்புறம் நான் என்ன செய்வேன்னே தெரியாது." என்ன செய்வீங்க? என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மதான். அது உங்க மனசாட்சி தொட்டு பாருங்க. அதுவே கேட்கும். எந்த பெத்த தாயும் தன்னோட பிள்ளைய இந்த நிலைமையில பார்க்கும்போது கண் கலங்காம இருக்கவே மாட்டா. ஆனா நீங்க சந்தோஷப்படுறீங்க. அப்போ உண்மையிலேயே நீங்க பெத்தீங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு." அப்படின்றாங்க. அத கேட்டு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் அப்படிதான் பேசுவேன்." அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து விஜயா டென்ஷன் ஆகி வந்து, "உன்ன காலையில வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, முத்துவ பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம மீனா அவங்களால தாங்கிக்க முடியல. காலைல முத்து எழுந்துக்கிறாரு. நேரா வந்து குளிச்சுட்டு கிளம்பி வேலைக்கு போறாரு. இங்க மீனா வந்து, "ஏங்க சாப்பிடாம போறீங்க, சாப்பிட்டு போங்கன்றாங்க." "அதெல்லாம் உனக்கு தேவையில்ல." அப்படின்றாரு. "சரிங்க கட்டி வச்சிருக்கேன், எடுத்துடாது போங்கன்றாங்க." உடனே வந்து திரும்பிக்கிறாரு. மூஞ்ச பேசாம போயிட்டே இருக்காரு. மீனா பேசி பேசி பார்க்குறாங்க. ஆனா முத்து பேசாமயே போயிட்டுருக்காரு. இத பார்க்குற அண்ணாமலை, "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியாதா நைட்டு நடந்த கூத்து?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா. விஜயா பார்த்து முறைக்கிறாங்க நம்ம மீனா. "என்ன ரொம்ப தான் முறைக்கிற? நைட்டு நீ பேசின பேச்சுக்கு நான் வேற ஏதாவது பண்ணியிருக்கணும். போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லாம கொள்ளாம அவன் வேணான்னு சொல்லி கூட புருஷன்காரன் இவ போயிருக்கா. அதான் அவன் கோவிச்சுக்கிட்டு இப்படி பண்றான்." அப்படின்னோனே, "என்னம்மா ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்ல மாமா அது வந்து நான் அவரு சொல்லி கூட கேட்காம போயிட்டேன்னு அவருக்கு வருத்தமா இருக்கு. நீங்களே சொல்லுங்க மாமா. எப்படி வந்து தம்பியோட பர்த்டேக்கு நான் போகாம இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரிம்மா நீ கவலைப்படாத. முத்துக்கிட்ட நான் பேசுறேன். அவன் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கான். சொந்த தம்பியோட பிறந்த நாளைக்கு ஒரு பொண்ணு எப்படி போகாம இருப்பா? ஏன் அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் முத்து?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு.